நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன். நல்ல நேரத்துக்காக நன்றி, கிருபைக்காக இறக்கத்துக்காக தோத்திரி ஏசப்பா. அதிசயங்களை செய்கிறவரே நன்றி சொல்கிறேன். நீங்கள் அடிமை மரத்து நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். திரும்பவும் ஆண்டவர் யோசுவை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், வழியை வாய்க்க பண்ணுவாய். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த நியாயபரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிற வரிகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயே நடந்து கொள்வாய். பாருங்கள், ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லமுள்ள தேவர். வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்படி சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கிறார். பாருங்கள், அந்த யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றி கொடுக்கிறது. என்ன சொன்னார் தெரியுமா? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கு மாத்திரம், மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள், அதை விட்டு வலதுபுற இடதுபுற விலகாது இருப்பையாக. இன்னும் 3 விதமான காரியங்கள். அது மட்டும் இல்லை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருப்ப எல்லா காரியத்தையும் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக நீ செய்ய கவனமாக இருக்கணும். எழுதி இருக்கிற வைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கணும். அப்போ பாருங்கள், இரவு பகலும் அதை தியானித்து கொண்டிருக்கணும். அப்பொழுதுதான் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிறைய காரியங்களும் சொல்லியிருக்கார். பற்றியில பாருங்க, என்ன சொல்கிறாரு? முதலாவது சோத்திரம், நியாயப்பிரமாணத்தை படி செய்ய கவனமாக இருக்கணும். முதலாவது இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் படி நடக்க கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கணும். கவனமாக நம்ம ஆண்டோடைய வசத்துப்படி நடக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும். நிறைய பேர் வசந்தப்படி நடக்கவே மாட்டாங்க. வசந்தை வாசிப்பாங்க, ஆனால் வசத்துப்படி நடக்க மாட்டாங்க. வசத்துப்படி நடக்கணும், அதுக்கு கவனமாக இருக்கணும். பாருங்க, கோயிலுக்கு போகிறேன். ஆனால் கோயில் போயிருந்துச்சு வசனம் பைபிள் வாசிக்கிறது கிடையாது. பைபிள் வாசித்தாலும் இந்த பைபிளை இப்படி இருக்க அப்படின்னு வசதிப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. சிலர் பாருங்க, எனக்கு ஏசப்பா கூட இருக்காரு, 1000 கெட்ட வார்த்தை அடுக்கு கெட்ட வார்த்தை போடுவாங்க. ஐயப்பா, சகிக்க முடியாது அந்த கெட்ட வார்த்தை. யாராவது நீங்கள் கெட்ட வார்த்தை பேசினா இன்றைக்கே மணந்துருங்க. கெட்ட வார்த்தை வந்து உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்தி கேட்ட நல்ல வார்த்தையை பேசுங்க. நல்ல வார்த்தை எத்தனை இருக்குது? நிறைய இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு கெட்ட வார்த்தை கிறிஸ்தவன் போட்டனா, கிறிஸ்தவன் கெட்ட வார்த்தை போட்டா கிறிஸ்தவளா அவன் கிறிஸ்தவனா? வாயில் அப்படி ஒரு கெட்ட வார்த்தை அசிங்கமாக பேசுகிறான். விக்கிரத்தவனங்கிறவங்க, மனம் திரும்பாதவங்க, பாவிகள் தான் கெட்ட வார்த்தை போடுவாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க, நான் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை போடுறாங்களே, அதை முதல்ல விட்டு விடுங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கவனமாக இருக்கணும். பைபிள் வார்த்தை வசத்துப்படி நடக்க கவனமாக இரு அப்படின்னு யோசுவாட்ட சொல்லிட்டார். ஒரு ஊழியக்காரரை தேர்ந்தெடுக்க முன்னால் எப்படி கட்டளை போடுறாரு பற்றியலா? கவனமாக இரு, வார்த்தை எப்படி நடக்க, இச்சையாது இருப்பாயாக.
அடுத்தவன மனைவியை இச்சையோடு பார்த்தாலே அவங்க கூட இச்சைன்னு வசனம் இருக்குது. இச்சையா திருப்பாயாகன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இச்சையை பண்ணிக்கிட்டே ஊழியமும் செய்கிறாங்க. என்ன அநியாயம் பற்றிகளா? களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, என்னெல்லாம் பண்ண களவு செய்கிறாங்களே. அடுத்தவங்க நிலத்தை களவுண்டு வச்சுருக்காங்க, அடுத்தவங்க காசை களவுங்கிறாங்க. என்ன களவு அநியாயம் நடக்குது. களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக. பிறருடைய பொருள் பாவம். கஷ்டப்பட்டு ஒரு காரு எடுத்து வச்சுருந்தா அதை இச்சைத்து கொண்டு போயிடலான்னு பார்க்கான் கிறிஸ்தவன். அதை கொண்டு போயிடலான்னு பார்க்கான். காரை வீட்டை வாங்கி கொண்டு போயிடலான்னு பார்க்கான். இந்த பிள்ளைகள் பணத்தை வாங்கி கொண்டு போயிடலான்னு பார்க்கான். ஐயோ, இச்சையின் ஆய்வுள்ள எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது. அவன் கார் வச்சுருப்பான், எத்தனையோ காரோ. ஆனால் அந்த கஷ்டப்பட்ட ஏழை விதவை ஒன்று வச்சுருக்கான், அதை பிடுங்கிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. இப்படி தான் நிறைய உலகத்தில் நடக்குது. அதனால தான் அந்த யோசுவாட்ட சொன்னார், இந்த நியாயப்பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாக மாத்திரம் இரு, கவனமாக மாத்திரம் இரு. வசனத்தின்படி நடக்க மட்டும் கவனமாயிரு. ரெண்டாவது என்ன சொன்னார் தெரியுமா? நீ போக இடமெல்லாம் புத்திமானாய் நடந்துங்கள். புத்தி வேணும். சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். சவுலுக்குள்ள குப்பி தையில் அபிஷேகம் இருந்துச்சு, கொஞ்சோல அபிஷேகம். தாவீதுக்குள்ள கொம்பு தையில் அபிஷேகம் இருந்துச்சு. பாருங்களேன், தாவீது அந்த சவுல் பேயாடும் பொழுது தாவீதான் போய் பேய் விரட்டுறான். ஏன்னா தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். பைபிளில் நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கு, நீ என்னத்தை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காமல் போனாலும் புத்தியாக சம்பாதித்துக்கொள். புத்தியாக நடக்கணும். புத்தி இருக்கா? புத்தியாக நடக்கணும். புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் தீவிட்டில் என்ன கொண்டு போனாங்க, புத்தி இல்லாதவர்களுக்கு எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லாத எத்தனை பேர் இருக்கீங்க அன்பு பிள்ளைகளே? இன்றைக்கே மனம் திரும்புங்க, அபிஷேகம் பெற்றுடுங்க, இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அதுதான் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். அதுதான் புத்திமானாய் நடந்து கொள்ளுங்கள். யோசுவாட்ட சொல்லியிருக்காருல, புத்திமானாக நடந்து கொள், எங்கே போனாலும் நீ புத்திமானாக நடந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்கார். பாருங்க, அந்த யோசுவா புத்திமானாக நடக்கும். நம்ம புத்தி இருக்கணும், புத்தியோடு நடக்கும். அடுத்தால என்ன சொல்லியிருக்க பாருங்க, அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாத. வலதுபுறமும் விலகக்கூடாது, இடதுபுறமும் விலகக்கூடாது. நேர் வழியில் நடக்கணும். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் சொன்ன கர்த்தர். பாருங்க, அதை விட்டு விலகாதபடி விலகாத. அடுத்தால் சொல்லிட்டார், உன் வாய் விட்டு பிரியாத இருப்பதாக. அந்த வசனங்கள் வாயில் இருக்கணும், வாயில் வசனம் இருக்கணும். பாருங்க, இதில் எழுதியிருக்கிறவைகளின் பணியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு. இந்த வசனத்துப்படி நடக்க கவனமாயிரு. அடுத்தால இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு வரும். ஒன்றா சங்கீதம் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலி ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதனால தான் இரவும் பகலும் தியானித்து கொண்டு இரு. அதே போல தான் யோசுவாட்ட சொல்லியிருக்கிறார், இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தெய்வம், வழியை வாய்க்க பண்ணுகிற தெய்வம். இரவும் பகலும் வேதத்தை தியானித்து கொண்டு இருக்கும்போது அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். செய்வதெல்லாம் வாய்க்கும்னா கண்டிப்பாக அப்படி நடந்து கொள் அப்படி சொல்லி அவர் கட்டளை கொடுக்குறார். பத்தியலா, நான் உனக்கு கட்டளை இட்டவை இல்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டார். சரி அப்படின்னு யோசுவா எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா யோர்தான் நதி பாருங்க ஓடி வருகிறது. ஓடி வரும்போது அப்போது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் கால்கள்
தண்ணீரில் பட்ட உடனே அந்த யோர்தான் நதி ரெண்டாவது பிரியனையும் ஆண்டவர் சொல்லியிருப்பார். அதை கடந்து தான் இஸ்ரவேல் ஜனங்கள் போகணும். யோர்தான் நதி ரெண்டாவது பிரிஞ்சாதான் அதை கடந்து தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க போகணும். எரியோ கோட்டை பிடிக்க போகணும். அங்கே போகும்போது வசனம் யோசுவா 3:15 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரிய கால்கள் தண்ணீர்கள் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிஞ்சு நட்டமாக இருக்குது. தண்ணியை யாரும் நட்டமாக நிறுத்த முடியுமா? அவ்வளோ பெரிய ஆறு பிரவாகித்து வருகிறது. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்ற கால்கள் தண்ணியில் தான் ஓரத்தில் பட்டிருக்கு. நட்டமாக நின்றுட்டு தண்ணி குவியலாக குவிந்தது. சமான வெளியே கடலுக்கு ஓடி வர தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு. அப்பொழுது ஜனங்கள் எரியோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். பார்த்தீங்களா? கடந்து போனார். யோர்தான் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே கால் ஊண்டி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரிட்ட உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிய கால்கள் தண்ணியில் நிற்குது. தண்ணீர் குவிலாக குவிஞ்சிட்டு எல்லா ஜனங்களும் யோர்தான் நதியை கடந்து போனார்கள். ஃபஸ்ட்டு யோர்தான் நதியை கடந்தாச்சு. இஸ்ரவேல் ஆண்டவர் சொன்னார், கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பாய் அப்படின்னு யோசுவாட்ட பேசினார். இஸ்ரவேல் அப்போது யோர்தான் நதியை கடந்தாச்சு. சோத்திரம். அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சொன்னுடைய கால்கள் யோர்தான் நதி பட்ட மாத்திரத்தில் உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கா? யோர்தான் நதி போல் பிரவாகித்து வருதா? சண்டை பிரச்சனை தாங்க முடியலையே அப்படி நினைக்கிங்களா? அந்த ஊழியக்காரங்களை கூட்டி ஜோமனுங்க. அவங்க கால் பட்ட மாத்திரத்தை உங்கள் வீட்டில் பட்டாலே அந்த பிரச்சனை மாறும். அந்த பிரச்சனைக்கு ஒரு வழி ரெண்டாக பிரித்து எப்படி யோர்தான் நதியை ஆண்டவர் ஜனங்களை வழிவிட்டு கடக்க வச்சாரோ அப்படி உங்களுக்கும் அற்புதம் செய்வேன்னு வாக்கு பண்ணுகிறார். அதனால் பயப்படாமல் அப்படி ஊழியக்காரங்களை கூட்டி ஜோம் பண்ணுங்க, அதிசயங்கள் நடக்கும். பாருங்க, அப்படி நேரே வந்து சோத்திரம் எரியோ கோட்டை பிடிக்கணும். பிடிக்க என்ன நடக்குன்னு பாருங்கள். இங்கே எல்லாம் எரியோ கோட்டைக்கு வந்தாச்சு. எரியோ கோட்டை பிடிக்கணும்னு சொல்லி வராங்க. என்ன நடக்குது பாருங்க. சோத்திரம். ஆண்டவர் சர்வ வல்லவர். 6ஆம் அதிகாரத்துக்கு எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. வெளியே போக முடியாது, வெளியே போக முடியாது, உள்ளே வர முடியாது. அப்படி எரியோ அடைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்போ என்ன செய்ய? 4ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர வேண்டும். ஆசாரிய எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும் பொழுது நீங்கள் எல்லா எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லோரும் மகாரவரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தை அலங்கம் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேர ஏற கடவுகள் என்றார். எவ்வளோ பெரிய அதிசயம்! கானான் தேசத்தை சுதந்திரிக்க எரியோ கோட்டை அடித்து போட்டுருக்கு. அங்கேருந்து உள்ளேருந்து யாரும் வர முடியாது, இங்கேருந்து யாரும் போக முடியாது. உடனே பாருங்கள், 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்னால் நின்று 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போகணும். 7ஆம் நாளே பட்டத்தை 7 தரம் சுற்றி வரணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை. 7ஆம் நாளில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றணும். 7ஆம் நாள் 7 தடவை அந்த பட்டணத்தை சுற்றி நடந்திருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கானான் தேசத்துக்கு போயிருக்காங்க பாருங்கள். நம்ம மக்கள் கஷ்டப்படாமல் ஆசீர்வாதத்தெல்லாம் அள்ளி உள்ளே வச்சிடணும்னு நினைக்காங்க. யார் சம்பாத்தியத்தையும் அள்ளி உள்ளே வச்சு பெரிய பணக்காரனாக மாறணும்னு நினைக்காங்க. கஷ்டப்பட்டு தான் கானான் தேசத்தை சுதந்திரிச்சுக்காங்க. அப்போ நான் சுற்றி வராங்க. சுற்றி வந்து பாருங்க என்ன நடந்திருக்கு. சோத்திரம். அவர்கள் அந்த கொம்புகளை நெடுந்தோணி இடும்போது நீங்கள் எல்லோரும் இக்காலத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள் என்று சொல்லியிருக்கார். அப்பொழுது அலங்கு இடிஞ்சு விடும். எப்போ இடிஞ்சு விடும்? மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து பாடி துதிக்கும் போது தான் இடிஞ்சு விடும். நிறைய பேர் செய்வன போராட்டம் இருக்குது, மந்திரக்கட்டு இருக்குது, சுற்றிலும் செய்வனை வச்சுட்டாங்க, ஜபிக்க மாட்டாங்க, சத்தம் போட மாட்டாங்க. வேறு எங்கேருந்து அலங்கு இடிஞ்சு விடும்? இங்கே பைபிளில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நடந்துக்கு? 20ஆம் வசனம் யோசுவா புஸ்தகம் 6:20 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள்.
எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் ஆலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடிச்சாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பற்றியெல்லாம். இப்போ ஆரவாரம் அங்கே உண்டு, பெருவெள்ளை இரைச்சல் உண்டு. ஆரவாரம் அங்கே உண்டு, பெருவெள்ளை இரைச்சல் உண்டு. இடி முழக்கம் போல பலத்த சத்தமும் உண்டு. இடி முழக்கம் போல பலத்த சத்தமும் உண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆரவார சத்தம் போட்ட பிறகுதானா கானான் தேசம் வந்து எரியோ ஆலங்க இடிஞ்சு விழுந்துட்ட. அல்லேலூயா. வெளிப்படுத்த விசேஷம் 19 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 1ஆம் வசனத்தில் இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா ரட்சணியும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாயத்தீர்ப்பு சத்தியம் நீதியுமானவைகள் அப்படி சொல்ல மாட்டார். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய புகை என்னென்றைக்கு எழும்புகிறது என்றார்கள். அல்லேலூயா ஆர்ப்பரித்து சத்தம் போடுறாங்க. பத்தியங்களா? 6ஆம் வசனம் அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரத்தை போலவும் பெருவள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்க போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். எப்படி சத்தம் போட்டிருக்காங்க. இங்கே இயேசுவா புஸ்தகத்தில் அப்படியே சொல்லியிருக்கு. ஜனங்கள்லாம் எக்காலம் ஊதும்போது 7 பேர் எக்காலம் ஊதுறாங்க. எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குனாங்க. சத்தம் போடாமல் ஜெபம் பண்ணுங்க. மகா சத்தம் போட்டு ஆரவாரமாக சத்தம் போட்டாலே ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு அதிசயம் நடக்குது. சேவனை கட்டு பிள்ளைச்சு 2 மந்திரம் 8 மை 8 பேய் விசாசு போகிற ஓடுது. இந்த பேய்கள் எல்லாம் நடுங்கும். நம்ம பெரியவர் தீரும் முன்னே கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இந்த பேய்கள்லாம் நடுங்குதுன்னா எப்போ நடுங்குன்னா ஆரவாரமாக சத்தம் போட்டு ஜெபிச்சா முழங்கணுமா, அப்போ தான் பேய்கள்லாம் நடுங்கி ஓடும். அல்லேலூயா. பாருங்க, எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். எக்காலம் ஊதுனாதான் எரிகோ கொட்டி தகர்ந்து விடும். நிறைய பேர் எக்காலம் ஊதுறே கிடையாது, சத்தம் போடுறதே கிடையாது, ஜெபிக்கிறது. பிறகு எங்கேருந்து எரிகோ கொட்டை உடையும்? எங்கேருந்து கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும்? ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பாருங்க, பெரிய அதிசயம் செய்கிறவர். என்ன நடந்துச்சு? அந்த வேசி 2 ஊழியக்காரங்களை பாதுகாத்தாலே அந்த வீடு மட்டும் உடையலை, மற்றெல்லாம் உடஞ்சி விழுந்துச்சு. எல்லாம் ஆரவாரம் சத்தம் போட்டவுடனே அவளும் உடஞ்சி விழுந்துட்டு உடனே ஜனங்கள் ஆரவாரம் தங்களுக்கு நேராக பட்டணத்தை ஏறி பட்டணத்தை பிடிச்சிட்டாங்க. பற்றியல ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அப்பொழுது வேலைக்காரனா அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனை அவள் தாயையும் சகோதரரையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணார். பட்டணத்தை அதில் உள்ள யாவை அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியை பொன்னையும் வெண்கலத்தையும் இரும்பினால் செய்த மாத்திரம் கத்திருக்கும் ஆறு முக்கிய மற்றையெல்லாம் எரிச்சிட்டாங்க. இந்த வேசி குடும்பம், அப்பா அம்மா அவர் சொந்தக்காரங்க எல்லாரையும் பாதுகாத்துட்டார். 27 வசனம் சொல்லுகிற இவ்விதமாய் கர்த்தர் யோசுவா கூட இருந்தால் அவன் கீர்த்தி தேசம் அங்கு பரம்பிட்டு, அந்த கீர்த்தி தேசம் அங்கு பரம்பிட்டு, அது மட்டும் இல்லை அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து பங்கிட்டு கொடுத்தது யாருன்னா அந்த யோசுவா தான் பங்கிட்டு கொடுத்துருக்காரு கானான் தேசத்தை. இந்த வருஷம் கானான் தேசம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் பங்கிட்டு தரப்போகிறார். கண்கள் மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், அதிசயம் செய்கிறக்காக நன்றி, அற்புதம் செய்கிறக்காக நன்றி ஏசப்பா. கூட இருந்து நீங்கள் பேசுகிறக்காக ஸ்தோத்திரம். கேட்குற பிள்ளைகளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுங்க. 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் இயேசு உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை, நான்
உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லிட்டாரு இயேசுவாவுக்கு. உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, நீ உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கடைசியில் அந்த ஆண்டவர் சொன்னார், அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி செய்தார். அதே தேவன் உங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரிக்க உதவி செய்வார். தடை பண்ணுகிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஆண்டவர் எரியோ கோட்டை உடைத்து உங்களுக்கு கானான் தேசத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அப்படி செய்கிறதுக்காக நன்றி. கிருபைகள் மறைத்து கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டோடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறேன் சப்பா. அல்லேலூயா. தேங்க்யூ மயிலா. கானானை சேர போகிறோம் வரீங்களா ஐயா, வரீங்களா? பாலுந்தேனும் ஆராய்வோடும் பரலோகம் அந்த தேசம். கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க இந்த வருஷம் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் கரங்களே தாழ்த்துறேன். பெரிய அதிசயம் நடக்கட்டும், சுதந்திரித்து கொள்ளட்டும். கானான் தேசத்தை பெரிய காரியங்களை செய்ய பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.